अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। प्रषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। उपवीतिनमूर्ध्व श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने। यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरमिमीत पुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। பத்து ஸ்லோகமாச்சு. 11வது ஸ்லோகங்கள் தேவர்கள் அசுராளாலே ஒரு போரிலே தோற்கடிக்கப்பட்டவர்களாய் க்ஷீரசமுத்திரத்திற்கு போய் அதுல வடக்கு பக்கத்துல உட்கார்ந்துண்டு தபஸ் பண்ணாள் அப்படிங்கிறது. அந்த தபஸ்ல இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னார்கள். எத்தனையோ தபஸ் நாம பார்த்திருக்கோம் இதுகாரும். அது ஒவ்வொன்றத்திலையும் ஒவ்வொரு தபஸ்ல பெருமாள் நேர பிரத்யட்சமான பொழுது ஸ்தோத்திரம் பண்றாள்ங்கிறத பாக்குறோம். இப்போ தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்றாள் அப்படிங்கிறது. தேவாவூச்சு 11வது ஸ்லோகம். ஆராதனாய லோகானாம் விஷ்ணு ரீஷஸ்யாம் கிரம் பக்ஷ்யாமோ பகவான் அத்ய தயா விஷ்ணு பிரசீதது. பெருமாளினுடைய ஆராதன ரூபமாய் ஆராதனத்திற்காக எந்த வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் சொல்லுகின்றோமோ, ஆராதனாய லோகானாம் விஷ்ணு ரீஷஸ்ய யாம் கிரம் வக்ஷ்யாமஹ, பரமாத்மக விஷயமானதான விஷ்ணுவினுடைய சர்வவியாபியான எம்பெருமானினுடைய ஸ்ரீயப்பதியினுடைய விஷயக்கமாக என்னென்ன வார்த்தைகளை நாங்கள் சொல்லுகின்றோமோ, இந்த மாதிரி எம்பெருமான் விஷயமா நாம பேசினோமானால், இன்னொருத்தர் எழுதின ஸ்லோகத்தை படிச்சாலோ சொன்னாலோ, நமக்கே அந்த சக்தி இருந்து ஸ்லோகங்களை பண்ணுவோமானாலோ, அதெல்லாம் எம்பெருமான் விஷயக்கமா அமைந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் லோகத்திற்கு ஆராதனமாக ஆகும், லோகத்திற்கு மங்களத்தை ஏற்படுத்துவதாக ஆகுங்கிறதுனால பகவத் விஷயக்கமா எந்த ஸ்லோகத்தை நாங்கள் இப்போ சொல்றோமோ அதனாலே பகவான் விஷ்ணு பிரசீதது, அதனால அந்த பகவானான எம்பெருமான் சந்தோஷப்படட்டும். அவன் சந்தோஷப்பட்டான்னா ஸ்வைரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி அப்படிங்கிற கணக்குல அவன் பிரசாதம் பண்ணறதுக்கு சுமுகனா ஆகிவிட்டானால் யார் அதை தடுத்துட முடியும், கெடுத்துட முடியும்? நாம ஒன்னே ஒண்ணுதான் மனசுல கொள்ளணும். நம்மளுடைய செயல்களாலேயும் உள்ளம் உரை செயல், நம்மளுடையதான மனசு சிந்தா கிரியா, இது எல்லாவற்றினாலேயும் பகவான் பிரசீதது, பகவான் மகிழட்டும்னு நினைக்கணும். அந்த மாதிரி நாம காரியத்தை பண்ணோமானால் அவன் நிச்சயமாக உள்ளம் உகக்க போறான். அவன் உகந்துட்டானால் யார் ஒருத்தர் எதிர்த்தட்டுல இருந்து காரியத்தை பண்ண முடியும்? ஏன்னா நமக்குத்தான் முன்னாடி பின்னாடி எல்லா பக்கங்களிலேயும் இருந்து ரக்ஷகனா இருந்து காப்பாத்துறானே, பிரதிபத ஸ்ரேணி பீஷணனா இருக்கானே. அப்படிப்பட்டதான எம்பெருமான் நமக்கு ரக்ஷகனாய், அந்த எம்பெருமான் நமக்கு பிரசன்னனாய், அந்த எம்பெருமான் நமக்கு அனுகிரக புத்தியை கொண்டவனாய் இருப்பானால் நமக்கு லோகத்திற்கு ஆராதனத்தை தவிர, இப்படி எல்லாரும் இருந்துட்டா லோகத்துக்கு ஆராதனத்தை தவிர ராத்ரு பிரீணனேன்னு தாத்து, ஆராதனம்னா பிரீணனம் பிரீத்தின்னு அர்த்தம். அப்போ லோகத்திற்கு
மகிழ்ச்சி, பிரீத்தி, ஆனந்தம், சந்தோஷத்தை தவிர வேற எந்த ஒன்று விளைய முடியுங்கிறதுனால அந்த வார்த்தைகளால், எந்த வார்த்தைகளை கொண்டு எம்பெருமானை நாங்கள் ஸ்தோத்திரம் செய்ய இருக்கின்றோமோ அந்த வார்த்தைகளாலே எம்பெருமான் பிரசீதத்து, அவன் பிரசன்னன ஆனானால் எல்லா லோகங்களும் பிரசன்னமாக ஆகுங்கிற காரணத்தினால அவ மறுபடியும் அதை சொல்றாள். நாங்கள் இந்த வார்த்தைகளால் பகவத் பிரீணனத்தை ஒன்றையே சந்தோஷமாக, அதை ஒன்றையே பலனாக கருதுகின்றோம். நாம பண்ற காரியங்கள் எல்லாம் என்ன சொல்றோம்? இந்த காரியங்களா ஸ்வஸ்மை சுப்ரீத்தே ஸ்வயமேவ காரித்தவான் ஸ்வஸ்மை ஸ்வப்ரீத்தையே. அப்ப அவனுக்கு பகவத் பிரீத்தி காரித்தமா எல்லாம் பண்ணணும். அப்போ நம்மளுடைய சாத்விக தியாகத்தை இந்த ஒரு இடத்துல வெளிப்படையாவே சொல்லி இருக்கு பாருங்க, பகவான் பிரசீதத்து. அதுதான் நம்ம சொல்றோம், இந்த காரியத்தினாலே பகவான் பிரசன்னனாக ஆகட்டும். காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காரியத்தை முடிச்ச உடனே பகவான் பிரசன்னனாக ஆனான், என்னை கருவியாக கொண்டு தன்னுடைய பிரீத்திக்காக இந்த காரியத்தை செய்ய வைக்கிறான், ஆரம்பத்துல செய்து வைத்தான். அப்போ பகவத் பிரீத்தி காரித்தமாகத்தான் இதை நாம பண்றோம், பகவத் பிரீத்தி உற்பாதகமாகத்தான் இது இருக்கணும்னு பண்றோம். அப்போ அந்த சாத்விக தியாக புத்தியோட நாம பண்றோமானால் அததான் தேவர்கள் இங்க பண்ணியிருக்கா. அப்போ நம்மளுடைய சாத்விக தியாகம் ஏதோ நடுவுல யாரோ ஒருத்தர் ஆச்சாரியர் அப்படி சொல்லிட்டாருங்கிறது கிடையாது. அது இந்த விஷ்ணு புராணாதிகளிலேயே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவர்கள் ஆரம்பிக்கிறச்சேயே பெருமாள் இதனாலே எங்களை கருவியாக கொண்டு எந்த ஸ்தோத்திரத்தை நாங்கள் பண்றோமோ, இங்க இருப்பார் வக்ஷியாமாக, நாங்கள் சொல்ல இருக்கிறோமோ அதனாலே பகவான் பிரசீதத்து அப்படின்னு சொல்றாளே. அப்படின்னா எங்களை கருவிகளாக ஆக்கி கொண்டு எம்பெருமானே இதை பாட வைக்கிறான், சொல்ல வைக்கிறான், அவன் மகிழ்ச்சி அடைகிறான்னு சொல்றதுனால இது சாத்விக தியாகத்தினுடைய ஒரு அம்சம் அங்க காட்டப்பட்டதாக ஆச்சுது. நாம சொல்ற மாதிரி என்னை கருவியாக கொண்டு அவனே இதை பண்ணி வைக்கிறான்னு சொல்லலவா, அவன் சந்தோஷப்படட்டும் எங்களுடைய இந்த ஸ்தோத்திரத்தினால் அப்படின்னு. நாமும் என்னை கருவியாக கொண்டு தன்னுடைய பிரீத்திக்காக பண்ணுகிறான் அப்படின்னு சொல்றோம். அதுவும் இதுவும் ஒரு அம்சத்துல ஒண்ணுதான்ங்கிற காரணத்தினால விஞ்ஞாபிச்சுண்ட. மேல சொல்றாள், யதோ பூதான் யசேஷாணி பிரசூதானி மகாத்மனாஹ யஸ்மின்ச்சல யமேஷ்யந்தி கஸ்தம் ஸ்தோதுமிஹேஸ்வராஹ. எவனிடமிருந்து, இது அப்படியே வேதாந்தத்தினுடைய முதல்ல ஆரம்பத்திலேயே வேதாந்தம் அந்த எம்பெருமானை நாமோ அடைய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசை அவன் விஷயத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு பிரம்ம ஜிக்ஞாசா வேணும்னு. என்னமோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு சொல்றீங்களே, பிரம்மம்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரம்மத்துக்கு லட்சணத்தை சொல்லிட்டு யாரிடம் இருந்தே இந்த லோகங்கள் எல்லாம் தோவா இமானி பூதானி தான் அந்த இடத்துல வேத இது விஷய வாக்கியமே அந்த சூத்திரத்திற்கு. அப்படி உபனிஷத்தினுடையதான 2வது சூத்திரத்தினால பிரம்ம லட்சண பிரதிபாதகமானதான அந்த சூத்திரம் என்ன சொல்லித்தோ அதே விஷயம்தான். யதோ பூதான் யசேஷாணி பிரபூதானி அல்லது பிரசூதானி மகாத்மனா, எந்த எம்பெருமானிடம் இருந்தே எல்லா லோகங்களும் எல்லா பூதங்களும் எல்லா வஸ்துக்களுமே பிரபூதமாய் அதிகமான அளவிலேயும் பிரசூதானி படைக்கப்பட்டனவோ, தோன்றி இருக்கின்றனவோ, தோற்றுவிக்கப்பட்டனவோ, யஸ்மின்ச்சல யமேஷ்யந்தி, மறுபடியும் லய காலத்துல எவனையே போய் அடைய இருக்கின்றனவோ, கஸ்தம் ஸ்தோதுமிஹேஸ்வரா. அப்ப இது பிரம்ம லட்சணம். அந்த பிரம்மத்தை போய் யாராவது உள்ளது உள்ளபடி ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? அதனால தேவதைகள் சொல்றா, கஸ்தம் ஸ்தோதுமிஹேஸ்வரா. கஹா தம், அப்படிப்பட்டதான ஈஸ்வரனாகிறதான எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஈஸ்வராக இக, இங்கே சக்தி கொண்டவனாகிறான். உள்ளது உள்ளபடியாய் அந்த எம்பெருமான் எவனாலே லோகங்கள் எல்லாம் தோற்றுவிக்கப்பட்டு எவனாலேயே காப்பாற்றப்பட்டு எவனிடத்திலேயே லோகங்கள் எல்லாம் அடைகின்றனவோ மறுபடியும் லயமாக, அவனை யாராலே ஸ்தோத்திரம் பண்ண? அப்படின்னா இருக்கிறவன் அவன் பிரம்மா. பிரம்மம்னா பிருகத்வத்தை கொண்டது. பிருகத்வ குணயோகேன பிரம்ம சப்தா அப்படின்னு அந்த பிருகத்வம் ஸ்வரூபேண குணைஷ்டயத்ர அனவதிகாதிசயம் சோஸ்யம் க்ஷயோர்த்தா சச்ச சர்வேஸ்வர ஏவா அப்படின்னு பாகவத் ஸ்ரீமத் சுவாமி பாஷ்யக்காரர் சாய்க்கிறார். அப்போ அனவதிக அதிசயமானதான குணங்களை கொண்டு பெருமையை கொண்டிருக்கக்கூடியதான பிருகத்வத்தை கொண்டது எது? நாமோ
இந்த கை அப்படின்றோம், இந்த கை பெருசுங்கிறோம். எதிரானார் அது ஒரு குழந்தை கையை வச்சா இந்த கை பெருசுங்கிறோம். அப்ப இன்னொன்னு பாக்குற போது பெருசே தவிர இதுதான் இருக்கிறதுலேயே பெத்த பெருசுங்கிறது கிடையாது. அவ்வளவு பெருசா ஒண்ணு இருக்கு, அதை காட்டிலும் மெரிய மேல ஒரு பெருசுன்னு சொல்ல மாட்டாதது ஒண்ணு இருக்குமானா அது பிரம்மம். அதுதான் சர்வத்த பிருகத்வ குண யோகேனகி பிரம்ம சப்தா. பிரம்ம சப்தம் வர இடத்துல எல்லாம் பிருகத்துவம் இருக்கு, பெருசான தன்மை. பெருசுன்னா என்ன சுவாமி? ஸ்வரூபத்தாக குணைஷ்ட, ஸ்வரூபத்தினாலேயும் அதை காட்டிலும் பெருசா ஒண்ணு கிடையாது. இதுதான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு. ஸ்வரூபதா குணைஷ்ட, அதுவும் எவ்வளோ எத்தர அனவதிகம், அந்த மாதிரி இருக்கக்கூடியதானது, முடிவில்லாதது, காரணத்தினாலே இல்லாதது அப்படிங்கிறது. அப்போ அந்த பிரம்மம் எந்த பிரம்மமானது அனைத்தையும் படைத்திருக்கின்றதோ, எந்த பிரம்மத்திலேயே எல்லாமே போய் லயத்தை அடைகின்றனதோ, வேதம் என்ன சொல்லிட்டு இவ்வளோ தூரம் சொல்லித்தோல்லையோ ஒரு ஸ்ருதி வாக்கியம் ரொம்ப சுலபமா காண்பிச்சு. அது என்ன சொல்லிட்டுனார்? இப்ப பெருமாளை உபாசிக்கணும்னு சொல்றீங்களே, அவனை நாங்க என்னன்னு சொல்ல, ரங்கநாதன்னு சொல்லட்டா, வரதராஜன்னு சொல்லட்டா, என்ன பெயர் சொல்லி என்னன்னு அழைக்க, என்னன்னு தியானிக்க, என்னன்னு நாங்க தியானத்துல ஈடுபடான்னு கேட்டதுக்கு சொல்லிட்டு வேற ஒண்ணு வேண்டாம், தஜ்ஜலான்னு சொல்லுன்னு. தஜ்ஜலானிதி சாந்த உபாசிதா அப்படின்னு ஸ்ருதி. தஜ்ஜலான் அது என்ன சுவாமி தஜ்ஜலான் அப்படின்னா? தத்துங்கிறது நம்ம கணக்குல சொல்றோம் பாருங்க, பொதுவானதை வெளியில எடுத்துட்டு அப்புறமா பிராக்கெட் போட்டு அந்த பொதுவானதை ஒவ்வொன்னோடையும் சேர்த்துக்கணுங்கிறது. அந்த மாதிரி தத்துங்கிறத வெளியில வச்சுக்கோங்க, அந்த கணக்குல போடுற பிராக்கெட் ஒண்ணு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா ஜலான்ங்கிறத பிராக்கெட்ல வச்சுக்கோங்க. இப்ப தத்துங்கிறத எல்லாத்தோடையும் சேர்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மத்தை தஜ்ஜலான்னு உபாசிக்க வேண்டும் அப்படின்னு. தஜ்ஜலான்னா என்ன சுவாமின்னார்? தஜ்ஜன்னு உபாசி, இந்த அத்தனையும் தஸ்மாத்து ஜாத்தம், அவனிடமிருந்தே தோன்றியது அப்படின்னு உபாசி. அடுத்தது தஜ்ஜலான், அடுத்தது லா இருக்கு, தல்லம், தஸ்மின்னு லீயத்தே இதி. முதல்ல 5வது விபக்தி சொன்னோம் தஸ்மாத்துன்னு, இப்ப 7வது விபக்தி. அதுக்கு அடுத்தது 3வது விபக்தி அன்னு இருக்கு, தஜ்ஜலான். ஜா சொல்லியாச்சு, ல சொல்லியாச்சு, அன்னு இருக்கு. தஜ்ஜல அன்னுதான் தஜ்ஜலான். அனிதி அப்படின்னா சுவாசிக்கிறதுன்னு அர்த்தம். தேன அனிதி, அவனிடமிருந்து தோன்றிய 5வது விபக்தி தத்து சப்தத்துக்கு. அப்புறம் தஸ்மின்னு லியத்தேன்னு 7வது விபக்தி அடுத்ததுல. 3வதுல தேன அனிதி, அவனாலேயே எல்லாமே இயங்குகின்றன, சுவாசிக்கின்றன, இருக்கின்றன, சத்தையை பெற்றிருக்கின்றனங்கிற காரணத்தினாலே லோகத்துல பிரம்மத்தை எப்படி உபாசிக்கணும்னா, அவனிடமிருந்தே தோன்றக்கூடியதாய், அவனிடத்திலேயே லயமடையக்கூடியதாய், அவனாலேயே தன் இருப்பை பெற்றதாய் இந்த பிரம்மத்தை கொண்டாடு, உபாசனை பண்ணு. தஜ்ஜலானிதி சாந்த உபாசிதா அப்படின்னு. ஆக அந்த எம்பெருமானுக்கு என்ன லட்சணம் உண்டோ, அவனிடமிருந்தே தோன்றி தானே தோற்றுவித்து தானே அவை எல்லாவற்றிற்குள்ளேயும் இருந்து அவைகளுக்கு சத்தையை ஏற்படுத்தி அந்தர்யாமியாய் அவைகளை இயக்குபவனாக ஆகி, மறுபடியும் ஒரு கால விசேஷத்திலேயே தனக்குள்ளேயே அத்தனையையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதான எந்த ஒரு மகா சக்தியானதான பெரும் குணமானது உண்டோ, அந்த பெருங்குணத்தை கொண்டதனாலே பிரம்மமாய், சர்வ வியாபியாய், சர்வோத்பாதகமாய், சர்வ ரக்ஷகமாய், சர்வ லயக்காரணமுமாய் இருக்கக்கூடியதான எம்பெருமானாகிறதான பரதத்துவமாகிறதான பரமாத்மா பிரம்மசப்தவாச்சி, அது ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு எம்பெருமான விஷ்ணுவை பார்த்து சொல்றாள். யதோ பூதான்யசேஷாணி பிரசூதானி மகாத்மனாஹ யஸ்மின்ஸ்சலயமேஷ்யந்தி கஸ்தம் ஸ்தோதுமிஹேஸ்வராஹ. யாரால உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? அதுக்காக விட்டுருவாளா? ததாப்யராதி வித்வம்சத்வஸ்த வீர்யா பயார்ச்சினாஹ த்வாம் ஸ்தோஷ்யாமஸ்தவோக்தீனாம் யாதார்த்தியம் நைவ கோச்சரே. இருந்தாலும் கூட நாங்கள் எல்லாம் ததாபி அராதி வித்வம்ச துவஸ்த வீர்யா பயார்ச்சினாஹ, அராத்திகளினுடைய சத்ருக்களினுடைய, அராத்தின்னா சத்ருன்னு அர்த்தம். அதுதான் தமிழ்ல
சத்ரு மாதிரி காரியத்தை பண்ணிட்டு உபதிரவம் பண்றவனா அராத்து அசடுன்னு சொல்றோம். அராத்து அப்படின்றோம் தமிழ்ல, சரியான அராத்து பய அப்படின்றோம். அந்த அராத்து அப்படிங்கிறது அராத்தி அப்படின்னுடைய மறுப்பு, அதாவது அப்படிங்கிறதுனுடையதான ஒரு திரிவு. அந்த அராத்தி அப்படின்னா சத்ரு. சத்ரு இருந்து எப்படி உபதிரவம் பண்ணிட்டு கஷ்டப்படுத்தின்னு இருப்பானோ அந்த மாதிரி காரியத்தை பண்றவனதான் அராத்து அராத்து அப்படின்னு நாம சொல்றோம். அது அராத்திங்கிற சம்ஸ்கிருத பதத்துல இருந்து வந்தது. அராத்தி தேவர்கள் சொல்றா, எங்களுடைய சத்ருக்கள் அசுரர்கள், அவர்களினால வித்வம்ச போக்கடிக்கப்பட்ட துவஸ்த வீரியாக, அதனால முழுவதுமாய் இல்லாமல் செய்யப்பட்ட வீரியத்தை உடையவர்களாக, எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் போற வீரியம்னு இருந்ததுன்னா அந்த வீரியங்களை எல்லாம் அடிச்சு மொத்தமா தூக்கி எடுத்துட்டா அந்த அசுரர்கள். அப்படி அசுரர்களினாலே அராத்தி வித்வம்ச துவஸ்த வீரியா பயார்ச்சினாக, நாங்கள் அப்படிய வீரியம் போனவர்களாய் அபயார்ச்சிகளாக உங்களையே ஸ்தோத்திரமாக பண்ணி கொண்டு அடைந்திருக்கிறோம். ஸ்வாம் ஸ்தோஷ்யாமஹ தவோக்தீனாம் யாதார்த்தியம் நைவ கோச்சரே, உம்முடைய வார்த்தைகளினுடைய யாதார்த்தியம் தேவர் எவ்வளவோ சாய்க்கிறீர், அவைகளினுடையதான உள்ளது உள்ள யாருக்கும் புரியாதது. தவோக்தியாம் யாதார்த்தே, உன்னுடைய வார்த்தைகளுக்கு யாதார்த்தியத்தை யாருக்கும் புரியாது. இதுதான் பெருமாள் சொன்னதனுடையதான திருவாக்கினுடைய அர்த்தம் அப்படின்னு இதமித்தம்னு சொல்லிட முடியுமான்னு முடியாது. அதுவே இல்ல, இதுக்கு இன்னொரு அழகான அர்த்தம் கூட இப்ப தோணித்து. தவோக்தினாம் யாதார்த்தியம் அப்படின்னா உன்னுடைய வார்த்தைகளுக்கு யாதார்த்தியத்தை எங்களால புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது மாத்திரம் இல்ல, தவ தவ விஷயக்க உக்தி நாம் உன்னை பற்றி சொல்றாளே, எங்க ஆச்சாரியர்கள் சாதித்திருக்கிறார்கள், ஆழ்வார்கள் சாதித்திருக்கிறார்கள், எங்களினுடையதான கவிகள் சாதித்திருக்கிறார்கள், அவளினுடைய வார்த்தைகளினுடைய யாதார்த்தியமே எங்களுக்கு புரியலையே. ஏன் அது உன்னுடையதான பெருமையினால அவளுக்கு வந்திருக்கக்கூடிய உன்னை பற்றியதான வார்த்தையான காரணத்தினால அதுக்கு இதுதான் அர்த்தம். சுவாமி தேசிகன் சாதிச்சதான ஒரு ஸ்லோகத்துக்கு இது ஒரு அர்த்தம், ஆனா இதுதான் அர்த்தம்னு சொல்ல முடியுமோ? ஏன் சுவாமி தேசிகன் சுபாஷித நீவி அப்படிங்கிறது ஒரு 144 ஸ்லோகங்கள்ல சுபாஷிதமாக நீதி ஸ்லோகங்கள் ரூபமா சாய்க்கிறார். நிபுணாள் மட்டமானவாளை பத்தி அப்படின்னு கெடுதலா இருக்கக்கூடியதானவாளை பத்தி விட வேண்டிய குணங்களா இருக்க வேண்டியது ஒரு 5 பத்ததி, அதுக்கப்புறமா மகாபுருஷ பத்ததி, அப்புறமா இவாளுடையதான பத்ததி கவி பத்ததி சுகவி பத்ததிங்கிற மாதிரி எல்லாம் நல்ல விஷயக்கமா ஒரு இது பண்றார். அந்த 140 ஒவ்வொரு 12 பத்ததியிலையும் ஒவ்வொரு பத்ததியிலையும் 12 ஸ்லோகம் 144 ஸ்லோகம். ஆனா அந்த 144 ஸ்லோகம் ஒவ்வொன்றுத்துக்கும் வியாக்கியாத்தாக்கள் 10 அர்த்தம் 15 அர்த்தம் சொல்றா. சில ஸ்லோகங்களுக்கு 20 அர்த்தம் சொல்றா. அதாவது என்னன்னா இதுக்கு இன்னதுதான் அர்த்தம். தவ உக்தி நாம் உன்னை பற்றி பேசக்கூடிய இல்லது அல்லது உன்னுடைய வார்த்தைகள் நீயே பேசியிருக்க. தேசிகன் பெண்ணினான வெள்ளை பரிமுகர் தேசிகராய் சொன்னது, நீ சொன்ன கீதாதி சாஸ்திரங்கள் இவைகளுக்கெல்லாம் யாதார்த்தியம் இதுதான். கீதாதி சாஸ்திரங்கள் நீ சொன்னது தானே, அதுக்கு ஒரு அர்த்தத்தை காண்பிச்சு இதுதான் யதார்த்தம்னு ஒருத்தர் சொல்றார், இன்னொருத்தர் அதுதான் யதார்த்தம்னு சொல்றார். அதனால உள்ளது உள்ளபடியாக நீ சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகளை யாராலே சொல்ல முடியும்? அல்லது உன்னை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய வார்த்தைகளான வேதாதிகளினுடையதான யாதார்த்தியத்தை யாரால சொல்ல முடியும்? அல்லது உன்னை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியதான ரிஷியாதிகளினுடைய கவி பிரவருத்திகளினுடைய ஆழ்வார் ஆச்சாரியர்களினுடையதான வார்த்தைகளினுடையதான யாதார்த்தியத்தை முழுமையா யாராலே உணர முடியும்? அதாவது உன்னுடைய வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வந்ததுங்கிற காரணத்தினால கம்பீரமானவைகள், ஆழமானவைகள், அர்த்தம் முழுவதுமாக விளக்க மாட்டாத அளவுக்கு கம்பீரமானவைகள். உன்னை பற்றி பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உன்னாலே தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடியதானதா பாஷ்யக்கார பிரபுத்திகளினுடைய வாக்கியங்களான காரணத்தினாலே கம்பீரமானங்கள். ஸ்ரீபாஷ்யத்துக்கு சொல்லும் போதே உபகார தனியன்ல கடைசியில அந்த பாஷ்யம் சேத் விவருணோத் ஸ்வயம் யதி பதிஹின்னு ஸ்லோகத்துல அந்த பாஷ்யத்தினுடையதான யதாவத்தானதான அர்த்தத்தை யாராலே உணர முடியும் அப்படின்னார். பாஷ்யம் சேத் விவருணோத் ஸ்வயம் யதி பதிர் வியாக்கியான வாச்சாம்
அத பாஷ்யக்காரரே பாஷ்யத்துக்கு ஒரு பாஷ்யம் பண்ணாரானால் அதுவே கம்பீரமா இருக்குங்கிறதுனால எங்களை மாதிரி மற்றவர்கள் எல்லாம் எந்த மூலைக்கு அப்படின்னு அந்த நாள்ல ஒருத்தர் சொல்லி வச்சிருக்கார். பின்ன என்ன பண்ணார்? ஒரே ஒரு காரியம் தான் சுவாமி பண்றோம். தத் பாஷ்யம் சச்ச பாஷ்யகிருத் சச்ச ஹரிஹி சம்யக் பிரசீதந்து நா. அந்த பாஷ்யம் அந்த பாஷ்யத்தை பண்ண பாஷ்யக்காரர், அதனாலே பிரதிபாதித்தனான எம்பெருமான், இவாள்லாம் எங்களுக்கு எப்பொழுதுமே பிரசன்னாளா இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். இன்னொருத்தர் காண்பிக்கிறார், தன்னுடைய ஆச்சாரியனுக்கு தனியன் பண்றார். அப்ப அவர் காண்பிக்கிறார், நோச்சேத் மமாபி அதிசேகர பாரதி நாம் அப்படின்னார். உம்முடைய அனுகிரகம்ங்கிறது ஆச்சாரியனை பார்த்து தனியன் பண்றார். உம்முடையதான ஆச்சாரியனாகிறதான தேவரீரனுடைய அனுகிரகம் இல்லாமல் போயிருக்குமானால் அந்த கம்பீரமான ஆச்சாரியனினுடைய ஸ்ரீபாஷ்யக்காரரினுடைய ஸ்ரீபாஷ்ய பந்திகளினுடைய அர்த்தங்களுக்கு எனக்கு எப்படி பிரவருத்தி ஏற்படும்னு கேட்டார். இப்ப நமக்கெல்லாம் ஏதோ இந்த காலக்ஷேபங்களை கேட்கிறோம், இந்த மாதிரி உபன்யாசங்களை கேட்கிறோம். ஒரு 2 வருஷம் முன்னாடியோ 1 வருஷம் முன்னாடியோ நாம எதிர்பார்த்துட்டு போமா நாம விஷ்ணு புராணத்தை சேவிக்க போறோம்னு. ஐயோ விஷ்ணு புராணமா, அதெல்லாம் நமக்கெல்லாம் எங்க சுவாமின்னு கை கூப்பினவா இன்னைக்கு அதை கேட்கிறோம் அப்படின்னா அது என்னது? அது எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லாமல் என்னது? அந்த எம்பெருமான் எப்படி வந்திருக்கான்? ஜிஎஸ்டிங்கிற ரூபத்துல வந்திருக்கான். அதுல சேரணுங்கிற புத்தியை நம்மளுக்கு சேர்த்து கொடுத்தான். அதுல சேர்த்து நம்மளுடையதான காலத்தை யதாவத்தாக ஆக்கிறதுக்கு, நம்மளுடைய புத்தி விகாசத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு. இதனால புத்தி எல்லாம் ஒண்ணுமே வரல சுவாமின்னா கவலையே பட வேண்டாம், ஒண்ணும் வரவே வேண்டாம். என்னடா எல்லாம அகாரமும் எம்பெருமான் தான், அக்கும் எம்பெருமான் தான், காவும் எம்பெருமான் தான், ஹாவும் எம்பெருமான் தான், நீயும் எம்பெருமான் தான், நானும் எம்பெருமான் தான், அவனை தவிர ஒண்ணும் இல்லைன்னு சொல்லறதுதான் இந்த விஷ்ணு புராணத்தினுடைய நோக்கு. மைத்ரேயருக்கு அவர் சொன்னதனுடையதான சாரம் இதுதான். இதுதான் அத்தனை ஆச்சாரியர்களும் அத்தனை புராணங்களும் அத்தனை இத்தியாசங்களும் அத்தனை ஸ்ரீ சூக்திகளும் அத்தனை ஆழ்வார் பங்கிகளும் செய்யுள்களும் பாசுரங்களும் ஸ்லோகங்களும் சொல்றது இதுதான். அது தெரிஞ்சுருவோமே. அதுக்கு அப்பப்போ நம்மளுக்கு புத்தி வரும் பொழுது, நமக்கு ஞானம் இருக்கிற பொழுது, நமக்கு சத்துவம் இருக்கிற பொழுது அத இந்த தேவதைகள் எப்படி சொல்றாள், இந்த ராஜா எப்படி சொல்றான், இந்த ரிஷி எப்படி சொல்றார், இந்த சுவாமி எப்படி சொல்றார், இந்த உபன்யாசகர் எப்படி சொல்றார், அவ்வளவுதான். அது தாத்காலிகமானது. ஆனா நித்தியமானது எதுதான்? சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படிங்கிறத ஒவ்வொரு அக்ஷரஷாக எம்பெருமான் உணர்கைதான். ஆக இது எல்லாமே எம்பெருமான் தான், அவனை தவிர்த்த எதுவுமே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவனே ஆச்சாரியாளா வந்து பிரதிபாதனம் பண்ண வாக்குகளுக்கே அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கு. தேசிகாதிகளுக்கு, பாஷ்யக்கார பிரபுத்திகளுக்கு, ஆழ்வார் பிரபுத்திகளுக்கு, மகரிஷி பிரபுத்திகளுக்கு. ஏன் இன்னும் வரைக்கும் நாம ஏதாவது ஒரு ஸ்லோகம் எழுதினான்னா கூட அந்த ஸ்லோகத்துக்கு அடியே எனக்கு இப்படி ஒரு அர்த்தம் தோன்றதுன்னு ஒருத்தர் சொல்றாரே, அப்ப என்னது இது? உன்னை பற்றி பேசக்கூடிய வார்த்தைகளும் நீ பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் உண்மை பொருளை அறிவார் ஆவார் யார்தான் இருக்கா? அப்படிப்பட்டதான மகா மகிமையை கொண்டவன் நீ. ததாப்யராதி வித்வம்ச துவஸ்தவீர்யா பயார்ச்சினா ஸ்வாம் ஸ்தோஷ்யாமஸ்தவோக்தீனாம் யாதார்ச்சியம் நைவ கோச்சரே ஸ்வமுர்வி சலிலம் வன்னிர்வாயுராகாசமேவ ச சமஸ்தமந்தఃகரணம் பிரதானம் தத்பரः புமான். தேவரீர்தான் சுவாமி இந்த பஞ்சபூதங்களுமே. ஸ்வம் ஊர்வி பூமி, சலிலம் ஜலம், வன்னிஹி அக்னிஹி, வாயு, ஆகாசமேவ ச நீரேதான் இந்த பஞ்சபூதமுமே ஆகிறீர். சமஸ்தம் அந்தఃகரணம், அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அந்தःகரண தத்துவமாகிறதும் நீரேதான். பிரதானம் தத்பராஹா புமான், அந்த அந்தःகரணத்திற்கும் மேம்பட்டதாக இருக்கக்கூடியதான பிரதான தத்துவமும் நீர்தான். தத்பராஹா புமானு, அந்த பிரதானத்திற்கும் மேம்பட்டதான புருஷ தத்துவமும் நீர்தான். ஸ்வமுர்வி சலிலம் வன்னிர்வாயுராகாசமேவ ச சமஸ்தமந்தःகரணம் பிரதானம் தத்பரः புமான். ஏகம் தவைதத்பூதாத்மன்னே மூர்த்தா மூர்த்தமயம் வபுः ஆப்ரம்மஸ்தம்ப பர்யந்தம் ஸ்தான கால விபேதவத். நீரேதான் இந்த இடத்துல இந்த ரூபத்துல இருந்தா விரல்னு பெயர் பெறுகிறீர். நீரேதான் இந்த இடத்துல இந்த ரூபத்துல இருந்தா இதே மாதிரி நீட்டின்னு இருந்தா கூட பேனான்னு பெயர் பெறுகிறீர்.
ரூபம், காலம், ஸ்தானம் இதை வைத்துண்டு இப்போ ஒரே பிரம்மம் இந்த ஸ்தானத்துல இருந்ததுன்னா பாரதியன்னும், இன்னொரு ஸ்தானத்துல இருந்ததுன்னா அமெரிக்காவை சார்ந்தவன்ங்கிறதும், இன்னொரு ஸ்தானத்துல இருந்தா ஆப்பிரிக்காவை சார்ந்தவன்கிறதும் ஆகிறது. தேசத்தினால காலத்தினால பேதத்தை கொண்டது. அவருக்கு 70 திருநக்ஷத்திரமாச்சு, அவர் 100 திருநக்ஷத்திரத்தை கண்டருள்றார். குழந்தைக்கு இப்போதான் 1 வயசு ஆகிறது, நாளைக்கு தான் குழந்தை பிறக்க போகிறது அப்படிங்கிறதான காலகிருத்தமானதான பேதங்களோ, அதே மாதிரி ஸ்தான கால பேதவத்து, அதே மாதிரி ஸ்தானம் இந்த இடத்துல இருந்தா பாரத தேசின்னு சொல்றான், இன்னொரு இடத்துல இருந்தா அந்த தேசம்னு சொல்றான். காலத்தை இப்படி ஸ்தானமோ காலமோ ரூபமோ நாமமோ இந்த மாதிரியான பேதங்கள் எல்லாம் யாருக்கு இருக்குன்னு ஆப்ரம்ம பர்யந்தம் ஆப்ரம்ம ஸ்தம்ப பர்யந்தம் பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்த விசித்ராங்குரசாலினாம் தேசிகனுடைய ஸ்துதி யாதவாபிதயம். அப்ப பிரம்மா முதற்கொண்டு ஒரு ஸ்தம்பம் புல்லு பர்யந்தம், அங்க ஸ்தம்ப அப்படின்னு சாரநாதாச்சார் இருப்பாரோ என்னவோ, மற்றவா சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா இருப்பீங்களோ என்னவோ, இது ரசிப்பீங்கோ. ஸ்தம்ப அப்படின்னு 3வது பகாரம் அழுத்தாம சொன்னா புல்லுன்னு அர்த்தம். அதுவே ஸ்தம்ப அப்படின்னு 4வது பகாரம் ஸ்தம்பம் அப்படின்னு சொன்னா தூணுன்னு அர்த்தம். அப்போ பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு ஒரு ஸ்தம்பம், ஒரு சின்ன புல்லு பர்யந்தம், இதுக்கு புல்லு அப்படிங்கிறதான பெயரோ, இதுக்கு புல்லு அப்படிங்கிறதான அது ரூபத்தினால அதே புல்லு பெருசா வளர்ந்தது அப்படின்னு சொன்னா, ரொம்ப பெருசா வளர்ந்தது கெட்டியா போயிடுத்து அப்படின்னு சொன்னா அதையே மூங்கில்ங்கிறோம். புல்லுதான் அதையே மூங்கில்ங்கிறோம். அதுவே வேற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா நாணல்ங்கிறோம். எல்லாமே புல்லுதான். புல்லே அதனுடையதான ரூபம். புல்லா வளர்ந்த புல்லு வேணு மூங்கில் அப்படிங்கிறோம். ஒரு மாதிரி வளர்ந்து சாதாரணமா இருக்கக்கூடியதான புல்லு நாம காலால மிதிச்சுட்டு கையால தூக்கி போடுற அளவுக்கு இருக்கக்கூடிய சாதாரண புல்லு, எல்லாம் புல்லுதான். அந்த மாதிரி நம்ம எல்லாமே எம்பெருமான் தான், எல்லாமே ஆத்மாக்கள் தான். ஆனால் அது ஸ்தானத்தினாலேயும் இருக்கிற இடத்தினாலேயும் காலத்தினாலேயும் எந்த காலத்துல இருக்குங்கிறதுனாலேயும் ரூபத்தினாலேயும் அதனுடைய கிரியாவினாலேயும் அது செய்யக்கூடிய காரியங்களாலேயும் பல பேதங்களை கொண்டிருக்கு. அது 4 முகம் கொண்டு பெருமாளினுடையதான திருநாபிக்கமலத்திலிருந்து தோன்றி வேதத்தையே சொல்லக்கூடியதுங்கிற தன்மையை கொண்டிருந்தால் அதுக்கு பிரம்மான்னு பெயர். அதுவே கைலாசவாசியா இருந்து வெள்ள வெளேர்னு சரீரத்தை கொண்டு யானை தோலை போர்த்தி தன்னுடைய ஒரு பகுதியிலேயே தன்னுடையதான பாரியாவுக்கு இடம் கொடுத்து நன்னா கால் மேல கால் போட்டு யோகீஸ்வரனா உட்கார்ந்து கொண்டு புலித்தோலை கட்டி கொண்டு உட்கார்ந்து இருந்ததுன்னு சொன்னா அதே பிரம்மத்துக்கு சிவன்னு பெயர், ருத்ரன்னு பெயர். அப்போ காலமோ தேசமோ ரூபமோ அது பண்ணக்கூடிய கிரியாவோ ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அது கொஞ்சம் போற குழியா இருந்து நீட்டமா இருந்ததுன்னா அது கரண்டி தான், அத நாம குழிக்கரண்டி அப்படிங்கிறோம். அதுவே தட்டையா இருந்தது அப்படின்னு சொன்னா, ரொம்ப தட்டையா இருந்ததுன்னா அது தோசை திருப்பறது அப்படிங்கிறோம். அதுவே கொஞ்சம் போறோம் பள்ளமா இருந்து கொஞ்சம் மாதிரி இருந்ததுன்னா அது சாதாரண இலக்கரண்டின்றோம். ஒரே கரண்டி, இலக்கரண்டி, குழிக்கரண்டி, திருப்பான் என்னென்ன பெயரை கொண்டிருக்கு. அந்த மாதிரி ஒரே புல்லு அது எந்த இடத்துல எவ்வளவு காரியத்திற்காக எவ்வளவு வசதியா இருக்கு, எவ்வளவு சக்திமத்தா இருக்குங்கிறத பார்த்து மூங்கில் என்றோ நாணல் என்றோ, ஜலத்துல இருந்தா நாணல்னு பெயர், இங்க இருந்து நல்லா சக்திமத்தா இருந்து திரட்சியா இருந்ததுன்னா மூங்கில்னு பெயர். இதெல்லாம் எப்படி ஒரே புல்லுக்கு அந்த மாதிரி ஒரே எம்பெருமானுக்கு அவன் இருக்கக்கூடிய ஸ்தான காலாதிகளால பிரம்மா முதற்கொண்டு ஸ்தம்பம் ஒரு புல்லு பரியந்தம் எல்லாம் நாமரூபாத்மகமானது. அதுல மாத்திரம் வித்தியாசத்தை கொண்டது. மிச்சது எல்லாம் என்னடா எல்லாத்துலயும் ஒன்னா இருக்கக்கூடியது எதுன்னா ஏகம் தவை தத் பூதாத்மன் சர்வபூதானாம்
சர்வமூர்த்தாமூர்த்தமயம் தவைதத்பூதாத்மன் மூர்த்தாமூர்த்தமயம் வபூஹு. ஒரு இடத்துல வடிவம் எடுத்து வரக்கூடியதா இருந்ததுன்னா மூர்த்தமா இருக்கு, வடிவம் இல்லாததா இருக்கக்கூடியதான சூக்ஷ்மாம்சமா இருக்கிற பொழுது அமூர்த்தமா இருக்கு. ஆக மூர்த்தாமூர்த்தாத்மகமானதான எந்த இந்த திரிகுணாத்மகமான லோகம் உண்டோ அது எல்லாம் நீயேதான். ஸ்தான கால விபேதவத் தத்ர ஈஷம் தவயத் பூர்வம் த்வன்னாபிகமலோத்பவம் ரூபம் விஸ்வோபகாராய தஸ்மை பிரம்மாத்மனே நமஹ. தஸ்மை பிரம்மாத்மனே நமஹ. இப்போ ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு தன்மையை சொல்லிட்டே வர போறார். பெருமாள் பிரம்மரூபியா இருக்கான், தேவரூபியா இருக்கான், அசுர ரூபியா இருக்கான், யக்ஷ ரூபியா இருக்கான், புருஷோத்தமனாக எழுந்தருளி இருக்கிறான், ஜனார்தன திருநாமாவை கொண்டிருக்கிறான், சித்த ரூபனா இருக்கான் அப்படிங்கிறத நிறைய காண்பிச்சுட்டு போறாள். இதெல்லாம் ஒருத்தனே தான், அந்த எம்பெருமான் ஒருத்தனே. தத்ர ஈஷம் தவ யத் பூர்வம் தொன்னாபிகமலோத்பவம். அதுல தேவதைகள் சொல்றா, உன்னுடைய நாபிகமலத்திலிருந்து எழக்கூடியதான தொன்னாபிகமலோத்பவம் யத் பூர்வம் ரூபம். அது கொண்டு என்ன பண்ணான்னா நாபிகமலத்திலிருந்து வரக்கூடியதான அந்த பிரம்மத்திலிருந்து வரக்கூடியதான அந்த திவ்ய தேஜஸ், எதுக்கு நாம பிரம்மான்னு பெயர் வைக்கிறோமோ அந்த ரூபம் பிரம்மாவா இருந்து லோகத்தை பகுஸ்யாம் பிரஜா ஏதி அப்படின்னு அந்த பிரம்மா நாம சொல்லக்கூடிய சதுர்முக பிரம்மா நினைக்கிறான். அதுக்கப்புறமா பெருமாள் அவனுக்கு இடம் கொடுத்து இந்த லோகத்தினுடைய சிருஷ்டியாதிகள் எல்லாம் நடக்கிறது. இப்படி பிரம்மாத்மனே நமஹ, பிரம்மரூபியா இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரங்கள். ரூபம் விஸ்வோபகாராய, இப்படி இத்தனை ரூபங்களையும் எடுக்கிறது அப்படின்னா பிரம்மாவுக்கு எனக்கு சுவாமி தலையில எழுத்து அப்படின்னார். இதெல்லாம் விஸ்வோபகாராய, நம்மள ஒரு இடத்துல சேர்த்துட்டா அந்த இடத்துல நாம சேர்ந்ததுக்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கறதுனால ரூபம் விஸ்வோபகாராய, உன்னுடைய எந்த ரூபமானது உண்டோ லோகத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதாய் அந்த ரூபம் பிரம்மோ விஸ்வோபகாராய தத்ரைவம் தத்ரைஷம் தவயத் பூர்வம் தொன்னாபிகமலோத்பவம். உன்னுடைய நாபிகமலத்திலிருந்து வந்திருக்கக்கூடியதான எந்த ஒரு ஐஷம் ரூபம் உண்டோ, அது எல்லாருக்கும் தலைவனா இருக்கக்கூடிய பிரம்ம ரூபமானது உண்டோ, தஸ்மை பிரம்மாத்மனே நமஹ. சக்கரார்க்க ருத்ர வஸ்வாஸ்வி மருத் சோமாதி பேதவத் வயமேகம் ஸ்வரூபம் தே தஸ்மை தேவாத்மனே நமஹ. தேவரீரேதான் ஒருத்தராயிருக்கிறீர், நீரே ஒரு காலங்களிலே சக்கரனாக இருக்கிறீர் இந்திரன், அர்க்கனாக இருக்கிறீர் சூரியன், ருத்ரனாக இருக்கிறீர் சிவனாக, வசு அஸ்வி குமாராள், மருத்து சோமாதி பேதவத், சோமம் முதலியதான என்னென்ன விதமானதான நாமாக்களோட இந்த இடத்துல விஸ்வசர்க்கத்துக்காக உபகாரமா இருக்கின்றனதோ அப்படிப்பட்டதான தேவாத்மனே நமஹ. இங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே தேவதைகள் பாருங்க. சக்கரன், அர்க்கன் சூரியன், ருத்ரன், வசு, விஸ்வ, சக்கரார்க்க ருத்ர வஸ்வஸ்வி மருத் சோமாதி பேதவத், மருத்து சோமன் இப்படிங்கிறதான பல பேதங்களை கொண்டிருக்கக்கூடியதான இது எல்லாமே நீதான். காற்று வேற, அஸ்வினி குமாராள் வேற, யமன் வேற, பிரம்மன் வேற, படைத்திருக்கக்கூடியதான தொழிலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியது அவன் பாட்டுல பிரம்மான்னு ஒருத்தன் இருக்கான் அல்லது பிரம்மன் ஒருத்தன் இருக்கான்னு நாம பேசிட்டு இருக்கோமே, அது எல்லாத்தையும் அதீதமா இருப்பவனே அப்படிங்கிறார். தத்ர ஈஷம் தவயத் பூர்வம் தொன்னாபிகமலோத்பவம் ரூபம் விஸ்வோபகாராய தஸ்மை பிரம்மாத்மனே நமஹ. அப்புறம் பயமேகம், இது எல்லாத்தோட கூட வயம் நாங்க, இது எல்லாமே தனியா இருக்கக்கூடியதான, அதாவது
பிரம்மாம்சத்துல இதுகளெல்லாம் ஒண்ணு. ஆனால் இங்க காரியாவஸ்தையில இருக்கக்கூடியதான நான், நீ, சூரியன், சந்திரன், நிலவு, பூமின்னு சொல்லக்கூடியதான காரியாம்சங்கள் அதுகளெல்லாம் வித்தியாசமானவைகள் தான். அப்படிப்பட்டதான உனக்கு நமஸ்காரங்கள். அதுக்கப்புறமா தம்ப பிராயமசம்போதி திதிவாத திதிக்ஷாதமவர்ஜிதம் யத்ரூபம் தவ கோவிந்த தஸ்மை தைத்யாத்மனே நமஹ. தஸ்மை தைத்யாத்மனே, அந்த தேவதா ஸ்வரூபமா இருக்கக்கூடியதுன்னு முன்னாடி சொன்னா, இப்போ தைத்யாத்மா, நீதான் எல்லா தைத்தியர்களாகவும் இருக்கிறாய், அசுரர்களாகவும் இருக்கிறாய். தம்ப பிராயம் அசம்போதி, நிச்சயமாய் நம்மாலே கடைபிடிக்கத்தக்காததான தம்பப்பிராயம், அதாவது கொழுப்பினுடைய தன்மையாய் இருக்கக்கூடியது, கொழுப்பினுடைய தன்மையாய் யாராலேயும் அசைக்கப்பட மாட்டாத அளவிற்கு நீண்ட காலமாய் எந்த ஒரு இது உண்டோ, உன்னுடைய ஸ்வரூபமானது உண்டோ, அதெல்லாம் எப்ப அசுராத்மகமா வந்துடுத்தோ அப்ப அந்த இடத்துல அசுர குணங்கள் வந்துடுத்தான். தம்பப்பிராயம், வெறும் பேராசை கொண்டதாய், அசம்போஜி, சாதாரணமா கூட கூப்பிடத்தக்காததாய், கூப்பிட மாட்டாததாய், திதிக்ஷாதமவர்ஜிதம் பயமேகம் ஸ்வரூபம் தே. இதுல பயம்ங்கிறது அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கணும். சக்கர, அர்க்க, ருத்ர, அஸ்வி, மருத்து, உமாதி, சக்ரார்க்க ருத்ர வஸ்வஸ்வி மருத் சோமாதி பேதவத். மருத்து, சோமன் முதலியதான என்னென்ன பேதங்கள் உண்டோ இந்த பேதங்களை கொண்டிருக்கக்கூடியதாய், ஆனா அவைகள் மாத்திரம் தானா? பயம் ஏகம், பயம் நாமும் ஏகம். இந்த பக்கம் பேசக்கூடியவனாகிறதான பராசரரும், அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியதான மைத்ரேயரும், அதை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிற அடியேனும் கேட்கக்கூடிய நீங்களும், எல்லாருக்குமே என்னதுடான்னார், ஒரே அம்சம்தான், ஒரே எம்பெருமானினுடைய அம்சம்தான். ஆனா இதெல்லாம் தேவாத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு. அப்ப தேவாத்மகமா இருக்கக்கூடிய எம்பெருமான் யாரு அப்படின்னு சொன்னா, இந்த லோக சிருஷ்டியை ஒரு மாதிரி ஏற்படுத்துபவன். தம்ப பிராயம் அசம்போதி திதிக்ஷாதமவர்ஜிதம். திதிக்ஷானா பொறுமை, தமன புலநடக்கம். யத்ரூபம் தவ கோவிந்த, யத்ரூபம் தவ கோவிந்த தஸ்மை தைத்யாத்மனே நமஹ. அப்படிப்பட்டதான உன்னுடைய எந்த ரூபத்தை நீ எடுத்துட்டு வந்தாலும் அந்த தைத்யாத்மகனாய் இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரங்கள், நாங்கள் உன்னை சேவிக்கிறோம். தஸ்மை தைத்யாத்மனே நமஹ. இனிமே வரிசையா அப்படிப்பட்டதான உனக்கு நமஹா நமஹான்னு தான் வரும். நாதி ஞான வஹா யஸ்மின் நாட்யா ஸ்திமித தேஜசி சப்தாதி லோபியத் தஸ்மை துப்யம் பச்சாத்மனே யக்ஷாத்மனே நமஹ. நீ ஏதான் யக்ஷனாக இருக்கணும். யக்ஷாத்மனே நமஹ என்னார்? யக்ஷாத்மனா இருந்தார்னா என்னன்னார்? நாதி ஞான வஹா யஸ்மின், அவளுக்கு அத்தியதிகமானதான ஞானம் எல்லாம் கிடையாது. நாதி ஞான வஹா ந அதிஞான வஹா, நிறைய ஞானத்தை தாங்கக்கூடியதாய் இல்லாததாய், எதுன்னு பின்னாடி சொல்ல போறார். நாதி ஞான வஹா யஸ்மின் நாட்ய ஸ்திமித தேஜசி. எவனிடத்துல ஸ்திமித தேஜசி, அவனுடையதான ஆவி இல்லாமல் இருக்கிறதோ, எவனுடையதான தேஜஸானது கட்டுப்படுத்தப்பட்டதோ, அல்லது நாதி ஞானமஹா யஸ்மின் அமித தேஜசி, அப்படி யஸ்மின் நாட்ய ஸ்திமித தேஜசி, நாட்யா ஸ்திமித தேஜசி, நாடிகள் எல்லாம் ஸ்திமித தேஜஸ், ஸ்திமித்தன்னா அசைவிட்டு இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அப்படி கொஞ்சம் கூட அசைவே இல்லாமல் இருக்கக்கூடியதான ஒரு எம்பெருமானினுடையதான தன்மை. சப்தாதிலோபி, சப்தாதிலோபி யத் தஸ்மை, சப்தாதிகளாலே பேராசை கொண்டது, சப்தம் முதலியவற்றை. ஏன்னா சப்தாதிகளாகிறதானதெல்லாம்
இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய காடால கேட்கப்பட வேண்டியதா இருக்குங்கிற காரணத்தினால சப்தாதிலோபி யத் தஸ்மை அப்படிப்பட்டதான எந்த ஒரு ஞானாம்சத்தை கொண்டதான இந்த இவருடைய சரீரமானது இருக்கிறதோ அப்படின்னு வயமேக்கம் ஸ்வரூபம் தே தஸ்மை தேவாத்மனே நம. யாரோ ஒருத்தருடைய சரீரம் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னார். அவரை நாம சேவிக்கணும். எப்படி சேவிக்கணும்? இந்த ஸ்லோகங்களை சொல்லி சேவிக்கலாம். நீர் இப்பொழுது அந்த சரீரத்தை விட்டு வெளியேறி விட்டீரே, அந்த சரீரத்திலேயும் கூட எம்பெருமான் இருந்து அதை உணர்கின்றான் அப்படிங்கிறது. அப்படி நாதி ஞானவஹா சம்யக் யஸ்மின் ஆத்ய ஸ்திமித தேஜசி. ஸ்திமித தேஜசின்னா ரொம்பவும் நிலைநிறுத்தப்பட்ட தேஜஸை கொண்டது. பெருமாளினுடைய தேஜஸ் அப்படி இருக்குமா. ஸ்திமித தேஜசி சப்தாதிலோபி, சப்தம் முதலியவற்றை எல்லாம் லோபமாக்கக்கூடியது. அப்படின்னா இவர் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சப்தாதி வியாக்கரணாதி சாஸ்திரங்கள்ல இவர் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பிரயத்தனங்கள்ல ஏதோ ஒண்ணு அந்த பிரயத்தனத்தினால, அதாவது அந்த சூத்திராதிகளை கொண்டு ஒவ்வொரு அர்த்தத்தை கல்பிக்கிறது அப்படிங்கிறது இருக்கே, அது ஞானாம்சமா இருந்தாலும் கூட அது பர்யாப்தமான ஞானமா? எந்த ஒன்றை அறிந்தின்றால் எல்லாவற்றையும் அறியலாம் சொல்லக்கூடிய வேதமோ அல்லது மந்திரமோ அப்படி இல்ல. அவ ஏதோ ஒரு விஷயத்த ஒரு கணக்க போட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இதை கொடுத்துருங்கோ அவர் வரும் பொழுதுன்னு சொல்றான்னா அது என்னதுன்னு கூட நாம பார்க்க வேண்டாம். இப்படி எல்லாவற்றிற்கும் பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட இருந்து உபகாரத்தை வாங்கிக்கிறதா இருந்தாலும், ஸ்வயம் தானே ஒரு விஷயத்தை முன்னின்று நடக்கிறதா இருந்தாலும், ஸ்வயம் பிரகாசமானதான எந்த ஒரு ஜீவாத்மஸ்வரூபமானது உண்டோ அந்த ஜீவாத்மத்தினுடையதான ஸ்வரூபத்துல ஒருவேளை அதிகமானதான ஞானத்தை கொண்டிராத தன்மை இருந்ததுன்னா அத நாமும் யக்ஷஸ்வரூபம்னு சொல்றோம். ஏன்னா யக்ஷர்களும் அத்தியந்தமா ஞானம் இல்லாதவர்கள், ஸ்திமித்த தேஜஸ்கர்கள், தன்னுடைய தேஜஸை நன்னா அடக்கி வைத்தவர்கள், சப்தாதிலோபி, சப்தாதி விஷயங்கள்ல லோபத்தை கொண்டவைகள். அதனால இந்த எந்த விதமானதான அம்சங்கள் இது தன்மைகள் எல்லாம் இங்கு காண்பிக்கப்பட்டனவோ அது எல்லாம் நீர்தான். நாதி ஞானவஹா சம்யஸ்மின் நாட்ய ஸ்திமித தேஜசி சப்தாதிலோபி யஸ்தஸ்மை சப்தாதிலோபி யஸ்தஸ்மை துப்யம் யக்ஷாத்மனே நமஹ. இப்படி யக்ஷஸ்வரூபியா இப்ப இதுல இருந்து யக்ஷாதிகள் எல்லாம் எப்படி இருந்திருப்பா அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிவித்துக் கொடுக்கிறது தான் இதனுடைய அத்தியாயம். தஸ்மை யக்ஷாத்மனே நமஹ துப்யம் கிரௌர்யம் மாயாமயம் கோரம் என்ன ரூபம் தவாசிதம் நிஷாச்சராத்மனே தஸ்மை நமஸ்தே புருஷோத்தமா. அப்படிப்பட்டதான புருஷோத்தமனான உனக்கு நமஸ்காரங்கள். இப்ப அடுத்தது காண்பிக்கணும். பிரம்மாதியிலிருந்து எல்லாரும் ஒன்னா இருக்கக்கூடியது தேவதைகள். ஹாஹா ஹூஹூங்கிறதான பல வகைப்பட்டதான கந்தர்வமானதான குரல்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள். இந்த இரண்டாவது காட்டப்பட்டிருக்கக்கூடிய தைத்தியர்கள். இனவாளுக்கு தைத்தியர்களுக்கு அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாளும் தைத்தியாத்மாவாக இருப்பவன் அப்படின்னு சொன்னா ஒரு நாள்ல ஒரு எம்பெருமான ஒருத்தன் ஒரு ரூபத்துல சேவிக்கிறான். எப்படின்னார், ஒருத்தன் தேவஸ்வரூபத்துல சேவிக்கிறான், ஒருத்தன் தைத்தியஸ்வரூபத்துல சேவிக்கிறான், ஒருத்தன் யக்ஷஸ்வரூபத்துல சேவிக்கிறான், இன்னொருத்தன் கிரௌரியம் மாயாமயம் கோரம் யச்ச ரூபம் தவாசிதம் நிஷாச்சராத்மனே தஸ்மை நமஸ்தே புருஷோத்தமா. அடுத்த நாள் வேற ஒருத்தன் வேற மாதிரி சேவிக்கிறான். என்னன்னா எம்பெருமான் ஒரு நாள் அவனுக்கு நிஷாச்சர ரூபத்துல சேவை சாதிக்கிறான். ஏண்டான்னார், கிரௌரியம் மாயாமயம் கோரம் யச்ச ரூபம் தவாசிதம். அத்தனை தன்மைகளும் கிரௌரியமானதான தன்மை என்ன, இல்லாததை இருக்கா மாதிரி சொல்லக்கூடியதான மாயாத்தன்மை என்ன, கோரம் இல்லையானா இல்லாததை இருக்குன்னு சொல்றதுங்கிறது இல்லாத நாமும் மாயா அப்படின்னா விசேஷமான ஞானம் அப்படின்னு அர்த்தம்.
அப்படி அல்லது நமக்கே கொஞ்ச நேரம் பெருமாள் சேவை சாதிச்சுட்டு மறைஞ்சு போயிடுறான்னு சொன்னா அவன் மாயை காண்பிக்கிறான்னு அர்த்தம். அப்படி எம்பெருமானினுடையதான எந்த தன்மைகள் எல்லாம் அசுர தேவத்தன்மைகள், அசுரத்தன்மைகள், யக்ஷத்தன்மைகள் இப்ப அடுத்த ஸ்லோகத்துல காண்பிக்கிறாள். இந்த மாதிரியான தன்மைகளை கொண்டிருக்கக்கூடியதான நிஷாச்சராத்மனே தஸ்மை நமஸ்தே புருஷோத்தமா, நிஷாச்சர ரூபத்துல இருக்கக்கூடியதான அந்த புருஷோத்தமனா இருக்கக்கூடிய அவனுக்கு நமஸ்காரங்கள். யார் அவன் அப்படின்னார்? நிஷாச்சராத்மா, ராத்திரியினுடைய அதிதேவத்தை. அந்த ராத்திரியினுடைய அதிதேவதா ரூபமா இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னா. ஸ்வர்கஸ்த தர்மி சத்வர்ம பல பலகோ, ஸ்வர்கஸ்த ஸ்வர்கஸ்த தர்மி சத்தர்ம பலோபகரணம் தவ தர்மாட்சியம் ச ததா ரூபம் நமஸ்தஸ்மை ஜனார்தனா, நமஹ தஸ்மை ஜனார்தனா. அப்படிப்பட்டதான எம்பெருமானே உனக்கு நமஸ்காரங்கள். யாரு? ஸ்வர்கஸ்த தர்மி சத்தர்ம பலோபகரணம். ஸ்வர்க்கவாசிகளுக்குன்னு என்னென்ன விதமானதான தர்மங்கள் உண்டோ அந்த தர்மங்களினுடைய ஸ்வர்கஸ்த தர்மி சத்வர்ம கலா, சத்வர்ம கலா, சத்தர்ம கலா. இந்த லோகத்துல தர்ம கலா அப்படின்னு சொன்னாலே அது எதிரானார். அது சிறந்து விளங்கக்கூடியதான ஒரு கலை அப்படின்னு தான் ஸ்ரீ வைஷ்ணவால் காண்பித்திருக்கக்கூடிய பிரபத்தி ஆகிறதான கலைகள் தான். ஏன்னா அந்த பிரபத்திய ஒருத்தர் அனுஷ்டிச்சுட்டாருன்னா அவருக்கு எதுவுமே கவலை இல்லை பாருங்க. நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு இருக்கலாம் இல்லையோ. அந்த காரணத்தினால இந்த தேவதைகள் நீரே என்னவா இருக்கீர்னார்? தர்மஸ்வரூபமாகவும் இருக்கீர் அப்படின்னார். எப்படின்னார்? தர்மாட்சியம் ச ததா ரூபம். அப்ப எங்க பெருமாளினுடைய தர்மாட்சிய ரூபம் வந்தது அப்படின்னு சொன்னா அது எப்படின்னார்? ஸ்வர்கஸ்த தர்மி, ஸ்வர்கஸ்தாளினுடைய என்ன விதமான தர்மங்கள் உண்டோ நக்குலாதிகள், தேவதா ரூபமா இருக்கக்கூடியவர்கள். இப்படி ஸ்வர்கஸ்த தர்மி சத்தர்ம பலோபகரணம். சத்தர்மா அதனுடைய பலம், அதனுடைய உபகரணம் எல்லாமே எம்பெருமான் தான். தர்மங்களாகிற கர்மாக்கள் என்ன, தத் பிரதிபாத்தியனான எம்பெருமான் என்ன, அதையெல்லாம் சேர்த்து சொல்லப்படக்கூடியதான இந்த ஸ்தோத்திரம். ஸ்வர்கஸ்த சத்தர்மி, ஸ்வர்கஸ்தாளினுடைய தேவர்களுக்கு என்ன தர்மங்கள் உண்டோ அந்த தர்மங்களை கொண்டு விளங்கக்கூடியதான உனக்கு நமஸ்காரங்கள். ஹர்ஷப்ராயமசம் அசம்சர்கி, நிறைய சரியா எழுத்து தெரியல. ஸ்வர்கப்ராயம் அசம்சர்கி கதிமத் கமனாதிஷு சித்தாட்சியம் தவயத்ரூபம் தஸ்மை சித்தாத்மனே நமஹ. தஸ்மை சித்தாத்மனே நமஹ. அப்படிப்பட்டதான சித்தஸ்வரூபமா இருக்கக்கூடியவனுக்கு, சித்தர்கள்னு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம பெருமாள் சித்தன், அவன் என்னைக்குமே இருக்கக்கூடியவன். அப்போ சித்தஸ்வரூபியான உனக்குன்னு ஒரு அர்த்தம் சொன்னா, இப்போ இன்னொரு அர்த்தத்துல என்ன காண்பிக்கிறான்னார்? சித்தர்களா இருக்கக்கூடியவாள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னா, இன்னொரு அர்த்தம் சித்தம் அப்படிங்கிறதே பெருமாள் தான். சாத்தியோபாயம் சித்தோபாயம்னு சொல்லி சித்தோபாயமா இருக்கான் பெருமாள். அவன்தான் நம்மாலே அடையப்படக்கூடியவனாகவும் இருக்கான். இப்போ அந்த சித்தாட்சியம் தவ யத் ரூபம் தஸ்மை சித்தாத்மனே நமஹ, அந்த ஒரு சித்த ரூபத்துல இருக்கக்கூடியதான உனக்கு, அந்த சித்த ரூபத்துல நீ என்னென்ன பண்றாய் அப்படின்னார்? ஹர்ஷப்ராயம் அசம்சர்கி கதிமத் கமனாதிஷு. என்ன பண்றார்? ஹர்ஷப்ராயம் ஆனந்தப்பட்டு இருக்குது. அசம்சர்கி இன்னொரு க்ஷணத்துல கொஞ்சம் கூட பற்று இல்லாமல் இருக்கிறது. அசம்சர்கி கதிமத்
நடக்கக்கூடியது, மூமெண்ட் கொண்டதுன்னு அர்த்தம். क्रूरम उपभोग सहमरयति गतिमत கமனாதிஷு கதிமத். அப்படிப்பட்டதான உன்னுடைய சித்தாட்சிய ரூபத்துக்கு நமஸ்காரங்கள். அதாவது எம்பெருமானினுடைய எல்லா அம்சங்களுக்கும் நமஸ்காரம் பண்றாள் அப்படிங்கிற காரணத்தினால எம்பெருமானான தன்னை, அடியாரான தன்னை, யக்ஷர்களான தன்னை, இம்புருஷர்களான தன்மை, ஆர்திரர்களாக ஆகியிருக்கிறது. ஆர்திரான்னா ஈரமானவாள். ஈரமானவாள்னு சொன்னா ஆழ்வார் பாசுரங்கள்லாம் ஈரமானதுன்னு சொல்றாளோ இல்லையோ அந்த மாதிரி. அப்படி இருக்கக்கூடியதான பல சித்த புருஷாளுக்கு நமஸ்காரங்கள். தஸ்மை சித்தாத்மனே நமஹ. அதிதிக்ஷாயனம் க்ரூரம் உபபோகசகம் ஹரே த்விஜிஹ்வாக்ரம் தவ யத்ரூபம் தஸ்மை நாராயண நாகாத்மனே நமஹ. அதிதிக்ஷாயனம் க்ரூரம். நாகர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவள் நாகலோகத்துல? அதிதிக்ஷாயனம், கொஞ்சம் கூட ராமாயணம் மாதிரி அதிதிக்ஷாயனம், கொஞ்சம் கூட பொறுமை இல்லாததான தன்மை. க்ரூரம் உபபோகசகம் ஹரே. உபபோகசகம் உமாலே அனுபவிக்கிறதுக்கு தக்கது அப்படின்னு இருக்கக்கூடியதான क्रूरम उपभोगसगम हरे. उपभोगसகம், உபபோகம் அனுபவிப்பதற்கு சகம் சக்திமத்தானது, அதை அனுபவிக்கலாம். ஆனால் அது எப்படி இருக்கு? அதிதிக்ஷாயனம், கொஞ்சம் கூட பொறுமையற்றதாய், க்ரூரமாய். உபபோகசகம் ஹரே. உபபோகசகம் எல்லாத்தையும் அனுபவிக்க கூடியதாய் இருக்கக்கூடியது. திஜிஹ்வம் தவ யத்ரூபம், ரெண்டு நாக்கை கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய நாகஸ்வரூபத்திற்கு நமஸ்காரங்கள். அப்ப சர்வ நாகங்களுமே, சர்வ சித்தர்களுமே, சர்வ தேவதைகளுமே, சர்வ நிஷாச்சராளுமே, சர்வ யக்ஷர்களுமே எல்லாமே எம்பெருமான் தான். அப்போ நிஷாச்சராத்மனே தஸ்மை தர்மாட்சியம் ச தவ ரூபம் சித்தாட்சியம் தவ யத்ரூபம். அப்படின்னு உன்னுடைய சித்த ரூபம் என்ன, நிஷாச்சர ரூபம் என்ன, தர்ம ரூபம் என்ன, எல்லாவற்றிற்கும் நமஸ்காரங்கள். அதிதிக்ஷாயனம் க்ரூரம் உபபோகசகம் ஹரே. உபபோகசகம் ஹரே த்விஜிஹ்வம் தவ யத்ரூபம். ரெண்டு நாக்கை கொண்டிருக்கக்கூடியதான நாகாத்மனே நமஹ. அவபோதிச்ச யச்சாந்தம் அதோஷம் அபகல்மஷம் ரிஷி ரூபாத்மனே தஸ்மை விஷ்ணு ரூபாயதே நமஹ. விஷ்ணு ரூபத்துல இருக்கக்கூடிய வியாசனாகிறதான ரூபத்துல இருக்கக்கூடிய தேவர், அப்படிதான் இருக்கக்கூடியவர் அப்படின்னு. அவபோதம் சயச்சாந்தம் அதோஷம் அபகல்மஷம், தோஷமோ கல்மஷமோ இல்லாததாய் ரிஷி ரூபாத்மனே தஸ்மை. அப்படி ரிஷி ரூபத்துல இருக்கக்கூடியதான விஷ்ணு ரூபாயதே நமஹ. விஷ்ணு ரூபனான உனக்கு நமஸ்காரங்கள். பக்ஷயத் யத கல்பாந்தே பூதானி யதவாரிதம். எல்லா பூதங்களும் கடைசியில எந்த ஒருத்தனை எல்லாமே ஒரே ஏகோதக்கமா இருக்கக்கூடியதான ஜலமயமா இருக்கக்கூடியதான ஒண்ணு அப்படிங்கிறதான வேளையில வெறும் ஒன்றுமே இல்லாததா இருக்கக்கூடிய ஒன்றும் தேவும் உலகும் அப்படிங்கிறதான ஸ்லோகத்துல காண்பித்த மாதிரி என்னவோ ஒண்ணு. பக்ஷயத்யத கல்பாந்தே, அதுக்கு முன்னாடி அவபோதிச்ச யச்சாந்தம் அதோஷமபகல்மஷம், எந்த விதமான தோஷமும் இல்லாததாய், எந்த விதமான கல்மஷமும் மனசிலேயும் இல்லாததாய் என்ன ஒண்ணு உண்டோ அந்த ஒன்னுடையதான ரூபம். அவபோதிச்ச யச்சாந்தம் யச்சாந்தம் அதோஷம் அபகல்பயத். யச்சாந்தம் அதோஷம் அபகல்மஷம். அபகல்மஷம் அபகதாக கல்மஷாக, எல்லா விதமான பாப்பங்களும் நீக்கப்பெற்றது. ஆழ்வார் காண்பிக்கிற பொழுது துவளில் மணிமாடம்னு சொல்றார் பாருங்க. துவளில் மணிமாடம், அந்த மாதிரி இது அபகத தோஷம்.
அப்படின்னா ஒரு விதமான தோஷமும் தட்டாதது. அதுதான் அபகத கல்மஷம். அப்படிதான் ரிஷி ரூபாத்மனே. இப்ப ரிஷிகள் எல்லாம் எப்படி இருக்கா? அபகத கல்மஷாலா இருக்கா, சாந்தாளா இருக்கா, கொஞ்சம் கூட தோஷம் தட்டாதவர்களா இருக்கா. அப்படிப்பட்டதான ரிஷி ரூபாத்மனே தஸ்மை விஷ்ணு ரூபாயதே நமஹ. விஷ்ணுவாகிறதான பரமாத்மாவிற்கு, விஷ்ணுவாகிற ரிஷிக்கு இந்த இடத்துல அப்படிப்பட்டவனுக்கு நமஸ்காரங்கள். விஷ்ணு ரூபாயதே நமஹ. பக்ஷயத்யச கல்பாந்தே பூதானி யதவாரிதம். எல்லா பூதங்களும் தடுக்கவே படமாட்டாது. கடைசி நேரத்துல எங்க போய் சேர்றதோ, ஏதத் புண்டரீகாக்ஷ ஏததஹம் புண்டரீகாக்ஷ. பக்ஷயத்யச கல்பாந்தே பூதானி யதவாரிதம். எல்லா பூதங்களும் எதை அனுபவிக்கின்றனவோ, சாப்பிடுகின்றனவோ, கடைசியில ஸ்வத்ரூபம் புண்டரீகாக்ஷ தஸ்மை காலாத்மனே நமஹ. அப்படி புண்டரீகாட்ச ஸ்வரூபியாய் அவனேதான் நமக்கு அனுகிரகம் பண்ற புத்தியா இங்க எழுந்தருளி இருக்கான்ங்கிறதுனால எந்த ஒரு அனுகிரக புத்தியோட வந்ததான தேவதா விசேஷமும் இருந்தாலும் அவனை நாம் கொண்டாட வேண்டும். அப்படிங்கிற காரணத்தினால ஸ்வத்ரூபம் புண்டரீகாட்சன் எந்த ரூபத்துல வந்தாலும் கொண்டாடப்பட வேண்டியவனாக இருக்கின்றாய். அப்படிங்கிறதுனால தஸ்வத்ரூபம் புண்டரீகாட்ச தஸ்மை காலாத்மனே நமஹ. காலமே ஒரு ஸ்லோகம் இருக்கு, மகாபாரத ஸ்லோகம். எல்லாமே காலம்தான். காலே கலு சமாரப்தாக பலம் பத்னந்தி நீதையாக காலோஹி துரதிக்கிரமஹா. அப்படி கால தத்துவம் நாம ஏற்கனவே இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அந்த இதுல முதல்ல சொல்லும் பொழுது கால தத்துவம்ங்கிறது கீழே பேஸ் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா அசஞ்சு ஜெகத் சிருஷ்டி ஆட்சிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படி தஸ்மை காலாத்மனே புண்டரீகாட்ச ஸ்வரூபாய நமஹ. எப்படிப்பட்டவன்? பக்ஷயத்யச கல்பாந்தே பூதானி யதவாரிதம். எல்லா பூதங்களும் எந்த விதமானதான கடுதல்களும் இல்லாமல் எதை அனுபவிக்கிறார்கள்ங்கிறது அவளுக்குத்தான் தெரியும். இவர் இன்னத்தை அனுபவிப்பாருன்னு நமக்கு எப்படி சொல்ல முடியும்? அப்படி அவர் எதையெல்லாம் அனுபவிப்பாரோ அந்த அனுபோக்கியமானதான வஸ்துக்களை எல்லாமாக இருப்பவன் எம்பெருமான். அப்போ பக்ஷயத்யச கல்பாந்தே பூதானி யதவாரிதம் ஸ்வத்ரூபம் புண்டரீகாட்ச தஸ்மை காலாத்மனே நமஹ. சம்பக்ஷ்ய சர்வபூதானி தேவாதீன்யவிசேஷதः நிருத்யத்யந்தே ச யத்ரூபம் தஸ்மை ருத்ராத்மனே நமஹ. தஸ்மை ருத்ராத்மனே நமஹ. அந்த ருத்ர ரூபனா இருக்கக்கூடியவனுக்கு நமஸ்காரங்கள். ஏன்னர் தத் சம்பக்ஷ்ய சர்வபூதானி. எல்லா பூதங்களையும் நன்னா இப்பொழுது கடைசி நேரத்துல உலகமுண்ட பெருவாயனாக ஆகிறான். அப்படி சம்பக்ஷ்ய, வெறும் பக்ஷியில சம்பக்ஷ்ய நன்னா சாப்பிட்டு, சர்வபூதானி தேவாதீன்ய அவிசேஷதः. தேவர்களோ அசுரர்களோ அது எந்த விதமான பேதமும் இல்லாமல் முழுவதுமாக அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு நிருத்யத்யந்தே ச யத்ரூபம். அதுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு அது ஜெரிக்கணுங்கிறதுக்காக போல ஒரு தர்சனம் நடனம் ஆடுறாரு. அந்த சிவஸ்வரூபியா இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரங்கள். சம்பக்ஷ்ய சர்வபூதானி தேவாதீன்ய விசேஷதः கல்பாந்தே நிருத்யத்யந்தே ச யத்ரூபம் தஸ்மை ருத்ராத்மனே நமஹ. பிரவృత్யா ரஜசோ யச்ச கர்மணாம் கரணாத்மகம் ஜனார்தன நமஸ்தஸ்மை ஸ்வத்ரூபாய நராத்மனே. ஜனார்தனனே உனக்கு நமஸ்காரங்கள். எப்படிப்பட்டவன்? பிரவృత్யா ரஜசோ யச்ச கர்மணாம் கரணாத்மகம். கர்மாக்கள் என்ன? பல வகைப்பட்டதான 11 கர்ம இந்திரியங்கள் என்ன? அதுக்கெல்லாம் தான், இந்திரியங்களுக்கு எல்லாம் தான் இந்த இடத்துல காண்பிச்சிருக்கக்கூடியது. ஜனார்தனம் தத்ரூபாய மகாத்மனே ரஜசோ யச்ச கர்மணாம் கரணாத்மனாம். கர்மணாம் கரணாத்மனாம். அத்தனை கர்மாக்களுக்கும் கரணங்களாய்
கரணங்கள்னா கருவிகளா இருந்து கொண்டு இது எல்லா காரியங்கள்ல ஈடுபடுறதே எதனால பிரவருத்தியா ரஜசோ ரஜோகுண பெருக்கினாலே சகல விதமானதான கல்யாணமாகிறதோ அகல்யாணமோ இப்படிப்பட்டதான செயல்பாடுகளை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஜனார்தன நமஸ்தஸ்மை. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கால தத்துவமாகட்டும் அல்லது நாக தத்துவமாகட்டும் அல்லது அவருடையதான வம்சத்திலே தோன்றியவர்களாகட்டும் அண்ணாவாக ஆகட்டும் பரமாத்மாவாக ஆகட்டும் யாரா இருந்தாலும் அவ பகவத் அம்சத்தை கொண்டவாள் அப்படிங்கிறதுனால யஜ்ஞாங்க அவ சொன்ன தன்னுடையதான இவனிடத்துல என்னன்னு சொல்றாருன்னார் ஜனார்தன பிரவருத்தியா ரஜசோ யச்ச கர்மணாம் கரணாத்மகம் ஜனார்தன நமஸ்தஸ்மை ஸ்வத்ரூபாய நராத்மனே. உன்னுடைய வேஷத்திலேயே இருக்கக்கூடியது அது என்ன பண்ணும்னார் ரஜோகுண பிரவருத்தினால கர்மாக்கல்லே தள்ளி அத்தனை பேரையும் அதாவது அந்த தொடர்புடையதான அத்தனை பேரையும் வசதியா எடுத்துட்டு போகிறதே அப்படிப்பட்டதான ஸ்வத்ரூபாயனாத்மனே அஷ்டவிம்சத் வதோபேதம் யத்ரூபம் தாமசம் தவ உன்மார்ககாமி சர்வாத்மசம் சர்வாத்மன் உன்மார்ககாமி சர்வாத்மம் தஸ்மை வஷ்யாத்மனே நமஹ. இது வந்து வஷின்னு பெயர். தஸ்மை வஷ்யாத்மனே நமஹ. இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் நாம சொல்றோம் போல அதுகளுக்கெல்லாம் தோஷங்கள்னு ஒண்ணு இருக்கு. 28 தோஷங்கள் வரும். அத்தனை தோஷங்களாக இதெல்லாம் வந்து சாங்கியத்தினுடையதான விஷயம். இப்ப நாம திருப்திப்படுறோம் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு நாம சொல்றோம். அப்படி திருப்திப்பட்டா சந்தோஷப்பட்டா அது ஒரு தன்மை. இப்ப அது கிடைக்கலையேங்கிறதான ஏக்கம் வந்து அப்படின்னு சொன்னா அது கரசியிலேருந்து போகிற காரணத்தினால அதுகள் எல்லாம் மகா துஷ்ட குணங்கள் அப்படின்னு சொல்ற வழக்கம். இப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் கண்ணு சரியா பார்க்க மாட்டேங்கிறது காது சரியா கேட்க மாட்டேங்கிறதுன்னா அது அந்த வேலையை பண்ணணும். அந்த இந்திரியாதிகள் அந்த வேலையை பண்ணல, மனசு அந்த வேலையை பண்ணல, ஏதோ காரணத்தினால பண்ண முடியல அப்படின்னுலாம் இருக்கோ இல்லையோ அதுக்களுக்கெல்லாம் தோஷங்கள்னு பெயர், வதங்கள்னு பெயர். அது நிறைய வதங்கள் கிட்டத்தட்ட 50 வதம்னு சொல்றா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வதங்களை எல்லாம் சாங்கிய சாஸ்திரம் சொல்லறது. அப்போ முன்னாடி ஸ்லோகத்துல ரஜோகுண பிரவருத்தினால காரியங்களை பண்றோம். அந்த காரியங்கள் எல்லாம் கரணத்தை கொண்டு கண்ணுங்கிறத கொண்டுதான் பார்க்கை அப்படிங்கிற காரியத்தை பண்ணறது. அத சொன்னார். இப்போ 28 வதங்களோடு கூடி இருக்கக்கூடிய அஷ்டாவிம்சத் வதோபேதம் யத்ரூபம் தாமசம் தவ அப்படி தமோகுண பிரயுக்தமாக இருக்கக்கூடியதான எந்த ஒரு உன்னுடையதான ரூபம் உண்டோ அது என்ன பண்ணும் உன்மார்ககாமி. அது கண்ணு சரியா பார்க்கலன்னா இருக்கிறத பார்க்கல, இல்ல இருக்கிறதா அந்நியதாவா பார்க்கறது. அங்க இருக்கக்கூடியது கயறு தான், கயற சர்ப்பமா பார்க்கறது. அது எதனால? கண்ணுல இருக்கக்கூடிய தோஷத்தினால. அது ஒரு வதம். என்ன வதம்னா இந்திரியத்துல ஒரு வதம். 5 இந்திரியங்கள் இருக்கும் இல்லையோ அந்த 5 இந்திரியங்களால வர இதுகளுக்கெல்லாம் வதங்கள் துஷ்டிகள் எல்லாம் பெயர் சொல்வா. இதுக்கு எதிர்த்தட்டுல இந்த மாதிரி இந்த தோஷத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான என்னென்னமாக 28 வகைகள்ல பிரித்து சரியாக நம்மாலே உணரப்பட மாட்டாததாக ஆக்கிறதோ உன்மார்ககாமி சர்வாத்மன்னு தஸ்மை வஷ்யாத்மனே நமஹா. அப்படிப்பட்டதான வஷியாக இருக்கக்கூடியதானது உனக்கு அப்படிப்பட்டதான வஷி ரூபியானதான உனக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி யஜ்ஞாங்க பூதம் யத்ரூபம் ஜகத ஸ்திதி சாதனம் ஜகத்தை இருக்க வைக்கக்கூடியதான யஜ்ஞத்திற்கு காரணம் யஜ்ஞத்திற்கு அங்கமாய் இருக்கக்கூடியதான விருக்ஷாதிபேதேஷ்வபேதி தஸ்மை முக்ஷாத்மனே நமஹ. எத்தனையோ பேதங்கள் இருந்தாலும் அத்தனை பேதங்களிலேயும் பேதமா இல்லாதது. பறவை வேற, மரம் வேற, பறவைக்குள்ளேயே காக்கா வேற, குயில் வேற, காக்காலேயே அண்டங்காக்கா வேற, இன்னொரு இப்படி அத்தனையோ பேதங்கள் இருக்கு. ஆனா அது எல்லா பேதங்கள்லயும் பேதம் இல்லாமல் உள்ளுக்குள்ள ஒன்னா இருக்கக்கூடிய தத்துவம் பிரம்ம தத்துவம். அந்த பிரம்ம தத்துவம் ஆகிறதான உனக்கு விருக்ஷாதிபேதேஷு அபேதி
விரக்ஷாதி பேதேஷு விரக்ஷம், அப்புறமா செடி கொடி, அதுக்கப்புறமா பிராணி அப்படிங்கிறது, மனுஷன் தேவ திரியக்கு, இத்தனை பேதங்கள் இருந்தாலும் ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் 1000 பேதங்கள் இருந்தாலும் அது எல்லாத்துலயும் நாம அடிநாதமா இருக்கக்கூடியதான முக்கிய ஸ்வரூபியான நீ, அந்த நீதான் யாகத்திற்கு ஆதாரபூதன். அப்படிப்பட்டதான உனக்கு நாங்கள் ஆதாரபூதனானதான உனக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்கிறோம். திரியங் மனுஷ்ய தேவாதி வியோம சப்தாதிகம் சயத் ரூபம் தவாதே சர்வஸ்ய தஸ்மை சர்வாத்மனே நமஹ. அதே மாதிரி தேவ திரிய ரூபங்களிலேயும் ஆகாஷாதிகளாகவும் இருக்கக்கூடியதான எந்த உன்னுடையதான ரூபங்கள் உண்டோ அதுதான் எல்லா உலகங்களாகவும் பரவி இருக்கின்றது. உலகம்னா அதுல இதெல்லாம் தானே இருக்கணும். அப்படிப்பட்டதான உனக்கு சர்வாத்மாவான உனக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு பெருமாளாவா தேவாத்மா தைத்தியாத்மா, பெருமாளினுடைய தேவதா ஸ்வரூபம், அப்புறமா அசுரஸ்வரூபம், யக்ஷஸ்வரூபம், அப்புறமா நிஷாச்சரஸ்வரூபம், அப்புறமா தர்மாதி ரூபஸ்வரூபம், சித்தஸ்வரூபம், நாகஸ்வரூபம், ரிஷிஸ்வரூபம், காலஸ்வரூபம், ருத்ராதிகளாகிறதான ஸ்வரூபம், அப்புறமா நீயாக இருக்கக்கூடிய துவத்ரூபாய அப்படின்னு சொன்னா, அப்புறமா இந்திரிய வதாதிகளால ஏற்படக்கூடியதான வசிஸ்வரூபம், பெருமாளனுடைய சர்வரூபமா இருக்கக்கூடிய முக்கியஸ்வரூபம், எல்லாமுமா இருக்கக்கூடிய சர்வஸ்வரூபம், அப்படி சர்வமுமா இருக்கக்கூடியதான உனக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு. எல்லா பூதங்களை சிருஷ்டி பண்றச்சே பிரம்மஸ்வரூபம், எல்லா வஸ்துக்களை காப்பாத்தறச்சே விஷ்ணு ஸ்வரூபம், எல்லாவற்றையும் தான் சாப்பிட்டு லோகத்தை அழிக்கிறச்சே ருத்ரஸ்வரூபம், எல்லா விதமானதான ரிஷிகள், எல்லா விதமானதான தேவதைகள், அசுரர்கள், யக்ஷர்கள், கிம்புருஷர்கள், நாகர்கள், அச்சித்தானதான, அதாவது அச்சித்துன்னா நாம சொல்லக்கூடியதான இந்த மாதிரியான தன்மைகள் இல்லாததான மனுஷியாதி தன்மைகள் இல்லாததான பறவைகள், செடிகள், கொடிகள், திரியச்சுகள், தேவதைகள், இப்படி எல்லா ரூபத்திலையும் ஏதாவது ஒண்ணுல ஈடுபாடு. அது ஒண்ணு காரியத்தை யாகத்தை பண்ண கொடுக்கக்கூடியது, ஒண்ணு லோகத்தை சம்ஹாரம் பண்ணக்கூடியது, ஒண்ணு லோகத்தை ரட்சணம் பண்ணக்கூடியதுன்னு இப்படி எல்லாமுமா எல்லா ஸ்வரூபமுமா இருக்கக்கூடிய தேவ தைத்திய யக்ஷ நிஷாச்சரர் அசுராள், அப்புறமா தர்மஸ்வரூபம், சித்தஸ்வரூபம், நாகஸ்வரூபம், விஷ்ணு ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம், ருத்ரஸ்வரூபம், காலஸ்வரூபம், உன்னுடையதான உண்மையானதான ஸ்வரூபம், அப்புறமா தேவதிரிய ரூபத்தினால சர்வாத்மஸ்வரூபம், முக்கியஸ்வரூபம், யாகாதிகளை ரட்சணம் பண்ண ஸ்வரூபம், இப்படி என்னென்ன உன்னுடைய தன்மைகள் உண்டோ அதுவாக இருக்கக்கூடிய நீ இப்ப சொல்லப்பட்டது அது பராதது எதுவுமே இல்லைங்கிறதுனால சர்வாத்மனே நமஹா, அப்படிப்பட்டதான உனக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 15 ஸ்லோகத்துல அவ ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கா. அந்த ஸ்தோத்திரங்கள்ல அதுக்கு மேல இந்த வஸ்துக்களுக்கு மேல பிரதானாதிகளாக நீதான் அமைகிறாய்ன்னு சொல்றாள். அதை நாமும் வர வாரத்துல சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. இது எல்லாமே அங்கங்க ஒவ்வொரு ரூபத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. ஒவ்வொன்றுத்தையும் விசேஷமா சொல்லி யாகத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது வராகாவதார ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முன்னாடி யாகத்தை அவன் காப்பாத்துறச்சே அது அந்த தன்மைகள் பெருமாளையதான் யாகஸ்வரூபியா இருக்கான் அப்படின்னா அந்த வராகத்தினுடையதான உடம்புல இருக்கக்கூடிய மயிர்கள் எல்லாம் தர்பைகளா இருக்குன்னா கீழே நாம பார்த்தோம். இப்படி ஒவ்வொன்றும் கீழே அதே மாதிரி பெருமாளே காலஸ்வரூபமா இருக்கான், அந்த காலம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்குன்னு ஆரம்பத்துல பார்த்தோம். இப்படி எல்லாமே எம்பெருமான் தான் கீழே சொல்லப்பட்டத தேவதைகள் இங்க சங்கிரகித்தாருங்கிறத இந்த ரிஷி மைத்ரேயருக்கு சாதிக்கக்கூடியத இங்க விஞ்ஞாபிக்கிறதான அவகாசம் கிடைச்சது. அத மேலும் பெருமாள் அனுகிரகத்துல அடுத்த வாரத்துல சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. கொஞ்சம் சிரமமா இருக்குமோ என்னவோ இதெல்லாம், ஆனா என்னன்னா எல்லாமே எம்பெருமான் தான் அப்படிங்கிறதுதான். ஆனா இதெல்லாம் கீழே படிச்சதனுடையதான சூத்திரஸ்வரூபம். கீழே ஒரு அத்தியாயத்துல பெருமாள் தான் அவனுடையதான அந்த யஜ்ஞவராக மூர்த்தியினுடைய எந்தெந்த அம்சங்கள் என்னென்னவா யாக சம்பந்தமானதா ஆச்சு அப்படின்ன பொழுது இங்க யஜ்ஞாந்தம் யஜ்ஞாங்க பூதம் யத்ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கீழே ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கக்கூடியது, சொல்லப்படாதது இனிமே சொல்லப்படக்கூடியதா இருக்கும். அப்படி தேவதா ஸ்துதியில இதெல்லாம் கலந்துருக்கு.